வாங்க அண்ணி. பொறுமையா. சுரேகா இந்தா, என் மனசார கொடுக்கறேன். எனக்கு தெரியும் நீங்க கேட்காமையே கொடுத்துடுவீங்கன்னு. அண்ணா, அண்ணி உள்ள கூட்டிட்டு போ. நீங்க ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் ஸ்நாக்ஸ் கொடுக்கறேன். அட, நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எங்களுடைய உணவை அண்ணி சமைப்பாங்க. அண்ணி, அண்ணி. அட சும்மா இரு அண்ணா. 2 அண்ணிங்களும் டயர்ட்ல தூங்குறாங்க. அப்படியா? அப்ப உனக்கு சோர்வா இல்லையா? அண்ணா, நான் கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு தூங்க போறேன். வாங்க அண்ணி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ணியை உள்ள கூட்டிட்டு போங்க. சுரேகா ரொம்ப வற்புறுத்தனால விஷ்ணு கவிதாவை கூட்டிட்டு ரூம்குள்ள போனான். அப்புறம் சுரேகா அவங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கிட்டேன். சுரேகா, எனக்கு ஒரு கப் டீ குடுமா? வரேன் அண்ணி, இப்பவே. இரு சுரேகா, நான் கூட டீ குடிக்கிறேன். ஆனா சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? அது என்னன்னா, வெறும் டீ குடிச்சா கேஸ் ஃபார்ம் ஆகுது. சரி அண்ணி. சுரேகா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு போறப்ப 2 அண்ணிங்களும் அவளுக்கு புதுசா ஒரு வேலையை சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை செய்யறதுக்கு சுரேகா அமைதியா போயிட்டா. சொல்லணும்னா, சுரேகாவுக்கு அப்பா அம்மா உயிரோட இல்ல. இவளோட பொறுப்பு அவங்க அண்ணாங்களுக்கு ஜெய்ஷ், ரமேஷ், விஷ்ணு மேல இருந்துச்சு. சுரேகானா அவங்க 3 அண்ணங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 அண்ணிங்களும் 1 நம்பர் சோம்பேறி. ஆனா 2 பேரும் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி சுரேகாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆனா அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவகிட்ட ஆர்டர் போடுவாங்க. சுரேகா எப்பவுமே இத பத்தி பேச மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இதனால சண்டை வந்துரும்னு. ஆனா இப்ப இன்னொரு மருமக கூட இருந்தா. அட அக்கா, நான் நினைச்சேன் நீங்க தூங்குறீங்கன்னு. இப்ப டீ போடுறேன், யாராச்சும் வருவாங்களா? இல்ல, இப்ப சின்ன அண்ணி பெரிய அண்ணி எழுந்துட்டாங்கல்ல, அவங்களுக்காக டீ போடுறேன். அப்படியா? அவங்க 2 பேரும் எங்க? நான் அவங்கள பார்க்கவே இல்ல. அவங்க சாயங்காலம் வந்து உங்க முகத்தை பார்க்க வருவாங்க. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், குடுமா? இல்ல நீ, நானே பண்ணிக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடுங்க. கவிதா சுரேகா பாக்குற எல்லா வேலையும் பார்த்து ரொம்ப பாவப்பட்டா. அப்புறம் நினைச்சா, 2 அண்ணிங்களுக்கும் வெளியே வரவே டைம் இல்லையா என்ன? அவளும் அதுக்கப்புறம் சும்மா இருந்தா. அப்புறம் சாயங்காலம், சரியா சொன்னீங்க ஆண்டி. இப்ப இந்த வைரத்தை தேடுற வேலை நாங்க தான் பண்ணணும். சரியா சொன்னீங்க அண்ணி. கவிதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க எப்படி சொல்றோமோ அப்படியே பண்ணிட்டு போ. என்னம்மா, நீங்க அவளுக்கு மாமியாரா என்ன? நாங்க அத்தை இல்ல, அக்கா தானே. இந்த வீட்டு சாஸ்திரம்லாம் நாங்க தானே சொல்லி கொடுக்கணும். முதல்ல நீங்க கத்துக்கோங்க, அப்புறம் அவளுக்கு சொல்லி கொடுங்க. சொந்தக்காரங்க அப்படி சொன்னதும் நந்திதா, நீரஜா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சுரேகா நடுவுல வந்து எப்படியோ இவள சமாதானப்படுத்திட்டா. அப்புறம் இதெல்லாம் பார்த்த கவிதாக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அவங்க அக்கா கிட்ட இருந்து என்ன கத்துக்க கூடாதுன்னு. அப்புறம் மறுநாள், அட அற்புதம், இன்னைக்கு உருளைக்கிழங்கு பரோட்டா சூப்பரா இருக்கு. இது கவிதா அண்ணி செஞ்சது. இந்த பாயசத்தை குடிச்சு பாருங்கன்னா, இது கூட சூப்பரா பண்ணிருக்காங்க கவிதா அண்ணி. இன்னைக்கு எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணாங்க. எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கலன்னா. கவிதா, உனக்கு இதுக்காக பரிசு கொடுத்தே ஆகணும். என்னன்னா? இத சொல்லிட்டு ஜெயேஷ் கவிதாவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்தான். அப்புறம் ரமேஷும் கொஞ்சம் பணம் கொடுத்தான். இத பார்த்து விஷ்ணு, கவிதா, சுரேகா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா நீரஜாவும் நந்திதாவும் பொறாமப்பட்டாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேர் ரூமுக்கு போய் மெதுவா ஏதோ பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க கவிதாவையும் அவங்க ரூம்ல கூப்பிட்டுட்டு, அண்ணி, நீங்க கூப்பிட்டீங்களா என்ன? ஆமா கவிதா, உன்கிட்ட பேசணும். உனக்கு புத்தி சொல்லணும். உனக்கு புரிஞ்சா கேட்டுக்க. சொல்லுங்க அக்கா. கவிதா, நீ வீட்டு வேலையில ரொம்ப அதிகமா பண்றல்ல, இவ்ளோ டென்ஷன் எடுக்க உனக்கு தேவையில்லை. சுரேகா எல்லாமே பண்றாளே. ஆனா அண்ணி, எல்லா வேலையும் அவ எதுக்கு பண்ணணும்? நம்ம மருமகளா இருக்கோம் இல்லையா? எங்களை தப்பா எடுத்துக்காத கவிதா. இதெல்லாம் சுரேகா நல்லதுக்காக தான் செய்யறோம். நீ பாத்திருக்கீல்ல, சுரேகா அவ்வளவா அழகா இல்லைல்ல. இப்படி நடக்கிறப்ப இவ வீட்டு வேலையெல்லாம் செய்யலைன்னா அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? அப்புறம் என்ன? 3 அண்ணங்களும் அவளுக்காக 3 வருஷமா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. அவளுக்கு நல்ல வரதட்சணை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கல. பாக்குறதுக்கு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல குணமுள்ளவனா இருக்கணும்னு நினைச்சோம். பாக்கலாம் இப்ப யாரு கிடைப்பாங்கன்னு. ஆனா அக்கா, ஐயோ, நீ ரொம்ப யோசிக்காத கவிதா. நாங்க சொன்னோம்ல, இதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு. அப்புறம் கேளு, சுரேகா அண்ணங்கிட்ட இத பத்தி பேசாத. சொல்லணும்னா அவங்க 3 பேரு காதுலயும் உங்க அப்பா அம்மா ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க. சுரேகா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு. ஓ, அவ்வளோ அதிர்ஷ்டசாலியா இருந்தா அவளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்க மாட்டானா? இல்லைன்னா இங்கேயே இருக்கணும். நீங்க கரெக்டா சொன்னீங்க அக்கா. கவிதா, நீயே யோசி. சும்மா வீட்டு வேலையெல்லாம் நீ எதுக்கு பாக்குற? எப்பவுமே நீ சந்தோஷமா இரு. காலையில நீ ரெஸ்ட் எடு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கிச்சனுக்கு போயிடு. அது வரைக்கும் சுரேகாவே எல்லாம் செஞ்சிடுவா. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவ அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. வாய மூடு.
கவிதா, நாங்க சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நீ எனக்கு எல்லாம் புரியுது. நான் அப்ப போட்டா? சரி சரி, நேரா உன் ரூமுக்கு போ, கிச்சனுக்கு போக வேணாம். அதுக்கப்புறம் கவிதா ரூமுக்கு போனவ ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அந்த 2 அக்காங்களுக்கும் புரிஞ்சிச்சு அவங்க போட்ட பிளான் கரெக்டா போகுதுன்னு. இப்ப இன்னொரு மருமகளும் இவங்க டீமுக்கு வந்துட்டாங்கன்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, அட கவிதா, முதல்லயே ஏன் சொல்லல உங்க அப்பா அம்மா வர்றாங்கன்னு? நான் தண்ணி கொண்டுட்டு வரேன் இரு. சுரேகா, சுரேகா, இருங்கக்கா, தண்ணி நான் கொண்டுட்டு வரேன். அட இல்ல, உங்க அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, நீ அவங்க கிட்ட பேசிட்டுரு. சுரேகா எல்லாமே பண்ணுவா. இல்ல அக்கா, இவங்கெல்லாம் என்ன பார்க்க வரல, சுரேகாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் இப்பவே வரேன். நீரஜா நந்திதாவுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. அப்புறம் 3 அண்ணங்களும் வந்துட்டாங்க. அன்னைக்கு கவிதா மொத்த விஷயத்தையும் சொன்னா, எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆமா, உண்மைதான் அண்ணா. நம்ம சுரேகாக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படிப்பட்ட குடும்பம் கிடைச்சிருக்கு. ஆமா அண்ணா, அவ கொடுத்து வச்சவ. கவிதாவோட சொந்தத்திலே சுரேகா மருமகளா போக போறா. எப்படியோ 2 பேருக்கும் சந்தோஷம். இதோ சுரேகா வந்துட்டா. அப்புறம் அண்ணா, பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணு, எல்லா வேலையும் நல்லா பண்ணுவா, அதுக்கு நான் கேரண்டி. அழகா இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம். சுரேகாக்கா, நீங்க நல்லா பாத்துக்கோங்க. பையன் இன்ஜினியர், என் தம்பி தான், நல்லவன். சுரேகா சிரிச்சுக்கிட்டே சர்வேஷையும் கவிதாவையும் பார்த்தா. இங்க பாருங்க, எல்லாரும் ஸ்வீட்டு சாப்பிடுங்க. இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப மத்தவங்களை என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே ஓகே தான். இப்படியே சுரேகாவுக்கு கல்யாணம் செட் ஆயிடுச்சு. இப்ப கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகி அவங்க வீட்ல இருந்து கிளம்ப போறா. இன்னொரு பக்கம் 2 அண்ணிங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க நினைச்சாங்க சுரேகா போனதுக்கு அப்புறம் அப்ப அவங்க என்ன பண்றதுன்னு. இனிமே கவிதா கிட்ட எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இது சரிப்படாதுன்னு நினைச்சா. காயத்ரி தேவிக்கு 4 பிள்ளைங்க, 4 மருமகள்கள். முதல்ல வந்த 2 மருமகள்கள் பணக்கார வீட்டு மருமகள்கள். 2ஆவதா வந்த 2 மருமகள்களும் 7 வீட்டு பொண்ணுங்க. அதனால காயத்ரி தேவி மூத்த மருமக சுமன், 2வது மருமக நீலம் மேலதான் கவனத்தை செலுத்தினாங்க. அவங்க எப்பவுமே அவங்கள மட்டும்தான் பாராட்டினாங்க. ஆனா 4வது 5வது மருமகள்கள் ஆஷா வர்ஷாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அந்த 2 பேரை விட இந்த 2 பேரு குணத்துல சொக்க தங்கம். காயத்ரி தேவியோட 4 மருமகளும் கர்ப்பமா இருந்தாங்க. வீட்டுல எப்பவுமே இத பத்தி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருமா சுமன், நீலம், 2 பேரும் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் இங்க வாங்க. அட அத்தை, என்ன இது இவ்வளவு பாக்ஸ்? இதுல என்ன இருக்கு? நீங்க முழுசா மார்க்கெட்டையே வாங்கிட்டு வந்த மாதிரியில இருக்கு. ஆமா, அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். என்னோட 2 செல்ல மருமகள்கள் இப்ப கர்ப்பமா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் 2 அழகான குழந்தைய பெத்தெடுக்க போறாங்கன்னும் போது அவங்கள நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா? இதுல ஒரு பாட்டில் ஃபுல்லா நெய் வச்சிருக்கேன். அப்புறம் இதுல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்புறம் உங்க 2 பேருக்கும் இந்த உப்பு பிஸ்கெட் அப்புறம் கேக்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவரு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு, அதை வாங்கிட்டு வந்தேன். உங்க 2 பேருக்கும் இனி என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. சரிங்க அத்தை. ஆமா, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல, அதுல எல்லாமே செலவாயிடுச்சா? நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க இத்தனை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல. அட, நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்க செலவே பண்ணலையே. அப்போ இந்த பொருள் எல்லாம்? மருமகள்கிட்ட பணம் வாங்கிட்டு மாமியாரு செலவு பண்ணுவாங்களா? நீங்க பணக்கார வீட்டு பசங்க. இங்க வந்தீங்கன்னா உங்களை நல்லபடியா பாத்துக்கிற கடமை என்னுடையது. உங்க மாமனாரோட பென்ஷன் பணம் வருதுல்ல, ஒவ்வொரு மாசமும் அதை நான் தானே வாங்குறேன். அந்த பணத்துல தான் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். உன்கிட்ட வாங்கின பணத்தை செலவு பண்ண வேற எதுவுமே தெரியல. அதனாலதான் அதை அப்படியே கொண்டு வந்து உன்கிட்டே கொடுத்துட்டேன். உண்மையிலேயே நம்ம மாமியார் எவ்வளோ நல்லவங்க இல்லக்கா? ஆஷா, ஆஷா, வர்ஷா, எங்க இருக்க 2 பேரும்? சீக்கிரமா வாங்க. கொஞ்சம் எங்க 3 பேருக்கும் சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா சூடா டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அட, 2 பேரும் எங்க போயிட்டீங்க? அத்தை, தண்ணி குடிங்க. டீ வர்ஷா எடுத்துட்டு வரா. சரி சரி. இன்னும் இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. நான் உன்கிட்ட எவ்வளவு சொல்லியிருக்கேன், பாலில் டீ இலைய போட்டு கொதிக்க வையின்னு. ஆனா நீங்க 2 பேரும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? எதுக்காக இப்படி தண்ணியே டீ போட்டு எடுத்துட்டு வரீங்க? அத்தை, நான் பாலை தான் டீ தூளை போட்டு கொதிக்க வச்சேன். அத்தை, சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு என்ன சமைக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க செஞ்சுடுவோம். அத்தை, இன்னைக்கு எனக்கு கறி சாவல் சாப்பிடணும் போலவே இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னைக்கு பன்னீர் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படின்னா சரி, இன்னைக்கு நைட்டு அந்த கறி சாவல்
அப்புறம் நெய் போட்டு சப்பாத்தி சுட்டு வச்சுடு. அதுக்கப்புறம் என் மருமகளுக்கு பன்னீர் குழம்பு செஞ்சு வச்சுடு. ஆனா அத்தை, நாங்க ஏற்கனவே உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சு வச்சுட்டோம். அது ஆஷாவுக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சாமா. இல்ல இல்ல அத்தை, எனக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வேண்டாம். எனக்கு பன்னீர் குழம்பு தான் வேணும், அவ்வளவுதான். அட, நீ ஏமா கவலைப்படுற? நீலம், இங்க பாரு. நீ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா யாராவது அந்த சமையலை இங்க செஞ்சிடுவாங்களா? ஆஷா, வர்ஷா, 2 பேரும் கவனமா கேளுங்க. அந்த குழம்பு டஸ்ட்பின்ல தூக்கி போடுங்க. வர்ஷா அழுதுகிட்டே சமையல் அறைக்குள்ள போனா. ஆஷா பின்னாடியே போய் அவளை சமாதானப்படுத்தினா. வர்ஷா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடணுன்ற ஆசை தானே? சுமன், நீலம் 2 பேருமே படுத்து தூங்கட்டும். அப்புறம் அத்தை கோயிலுக்கு போவாங்கல்ல, அப்ப நான் உனக்காக செஞ்சு கொடுக்கறேன். ஏக்கா, ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்குது? நாமளும் பிரெக்னெண்டா தானே இருக்கோம். ஆனா அத்தை நம்மள மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்க? எதுக்காக இப்படி நடத்துறாங்க? நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிறதுனாலயா? நாம தான் சுமன் மாதிரியும் நீலம் மாதிரியும் பணக்கார குடும்பத்துல இருந்து வரலையே. வர்ஷா சொன்னதை கேட்டு ஆஷாவும் அழ ஆரம்பிச்சா. இப்படியே சில மாசங்களும் போச்சு. மருமகளோட சீமந்தத்துக்கு நேரம் வந்துருச்சு. எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. காயத்ரி தேவி சுமன், நீலம் 2 பேருக்குமே சீமந்தம் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. சுமன் அப்புறம் நீலம்காக பட்டு புடவை, நகை, இதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாங்க. வர்ஷா, ஆஷா மேல காயத்ரி தேவி எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தல. எல்லாருமே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காயத்ரி தேவி கிட்ட சுமன், நீலம் 2 பேரும் வந்தாங்க. அக்கா, முதல்ல நீங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு சுமன்? என்ன விஷயம்? தைரியமா சொல்லுங்க. சீக்கிரமா கிளம்பணும். அங்க ஃபங்க்ஷன்ல எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அத்தை, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்தா அது எங்களோட குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதான். எங்க அம்மா தான் சொன்னாங்க, ஒரு விதவையோட நிழல் படக்கூடாதான் கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணுங்க மேல. அத்தை, இது எங்க குழந்தைங்களோட நல்லதுக்காக. நீங்க ஒரு விதவை இல்லையா? உங்க நிழல் எங்க மேலேயோ இல்ல எங்க குழந்தைங்க மேலேயோ விழுந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அப்புறம் எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. அப்பதான் எங்களுக்கும் எங்க குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும். சுமன், நீலம் 2 பேரும் சொன்னதை கேட்டு காயத்ரி தேவிக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க மனசே இல்லைனாலும் சுமன், நீலமா அனுப்பி வச்சாங்க. வானிலம், அத்தை நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலில. சுமன், நீலம் 2 பேருமே ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தாங்க காயத்ரி தேவி அங்கதான் இருந்தாங்க. அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் சொல்லிட்டு தானே வந்தேன் நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு. உங்க நிழல் பட்டு எங்களுக்கும் எங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்ப அங்க ஆஷா, வர்ஷா வந்தாங்க. சுமனக்கா, நீலம் அக்கா, அத்தை வந்தது எங்களுக்காக, எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக. அக்கா, அத்தையோட ஆசீர்வாதம் கிடைச்சா கடவுளோட ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரி. அவங்களும் அம்மா, அவங்களும் தான் பிள்ளைங்களை பெற்றிருக்காங்க. நமக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு அவங்க தான் பாட்டி. அதனால அவங்க ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அத்தை, எங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். எங்க சீமந்தம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க ஆஷா, வர்ஷா. நான் உங்க 2 பேருக்கிட்ட எவ்வளவு கெட்டதா நடந்துக்கிட்டாலும் இன்னைக்கு நீங்க என் மனசு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. சுமன், நீலம் 2 பேரை நான் எந்த அளவுக்கு நல்லதா பாத்துக்கிட்டேன். ஆனா அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒருவேளை அவங்க பணக்கார வீட்டுக்கு பசங்கன்றதுனால தானே. அப்படி சொல்லி காயத்ரி தேவி பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அத்தை, அமைதியா இருங்க, அழுவாதீங்க. வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம். காயத்ரி தேவி ஆஷா, வர்ஷா 2 பேரையுமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து ஆஷா, வர்ஷாவை காயத்ரி தேவி ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. 4 மருமகள்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தினாங்க. அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்களே செஞ்சாகணும். 2 பெரிய மருமகள்கள் பணக்கார வீட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் இங்க எல்லாரும் மருமகள்கள் தான். 4 மருமகள்கள் பெத்து போட்ட குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க காயத்ரி தேவி. இத பார்த்து ஆஷா, வர்ஷா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. Thanks for watching.